வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய தினம், இன்றைய நாள் சனிக்கிழமை, ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி, குரோதி வருடம், ஆடி மாதம். ஆடி மாதத்தில் 18ஆம் திருநாள். இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம், மதியம் 1:39 வரை. அதன் பின் பூசம். திதி தேய்பிறை, சதுர்தசி, மாலை 4:52 வரை. அதன் பின் அமாவாசை. யோகம் சித்த யோகம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு காலை 7:28 வரை சந்திராஷ்டமம். அதன் பின் தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்று காலை 7:30 மணி அளவிலிருந்து தனுர் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய விசேஷம், இன்றைய முக்கியத்துவம். இன்றைய தினம் ஆடிப்பெருக்கு. இன்றைய முக்கியத்துவம், இன்றைய விசேஷம் ஆடிப்பெருக்கு. நாளைய விசேஷம், நாளைய முக்கியத்துவம். நாளைய தினம் அமாவாசை. நாளைய தினம் ஆடி அமாவாசை. நாளைய முக்கியத்துவம் அமாவாசை. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபகோரை நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. மாலை 5 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம், இன்றைய கிரக நிலை. ரிஷபத்தில் செவ்வாய் குரு, மிதுனத்தில் சந்திரன், கடகத்தில் சூரியன் புதன், சிம்மத்தில் சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்று காலை 7:28 அளவில் சந்திர பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்குள் பிரவேசிக்கிறார். அதுவே இன்றைய மாற்றம். இன்று ஆடிப்பெருக்கு. பொதுவாக ஆடிப்பெருக்கு அப்படிங்கிற நாளில் எந்த நல்ல விஷயமும் செய்யலாம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. ஆடி மாதத்தில் பொதுவாக எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க. ஆனால் இந்த ஒரு நாள் விதிவிலக்கு இது உண்டு. பொதுவாக கர்நாடகாவில் மழை பெய்யும்போது அந்த நதி நீரை இந்த நேரத்தில் தான் டேம்லலாம் திறந்துடுவாங்க. பொதுவாகவே ஆடி மாதம்தான் நதி நீர் வரும். காவிரி கரையோரங்களில் இப்போ தான் நிறையா வெள்ளம் அதிகமாக வரும், தண்ணி வரும். அதே மாதிரி விவசாயிகளுக்கெல்லாம் இதுதான் நேரம். அதனால் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ விதை விதைத்து தை மாதம் அறுவடை செய்வோம். இந்த ஆடிக்கும் தைக்கும் ஒரு கனெக்ஷன் உண்டு எப்பயுமே. ஆடிங்கிறது தக்ஷாயணத்தில் வரக்கூடிய அமாவாசை நாளைக்கு. அதே மாதிரி தை மாதம் வரக்கூடிய உத்தராயணத்தில் வரக்கூடிய அமாவாசை அடுத்து வரும். அதனால் இந்த 6 மாத காலத்தை தான் இந்த விவசாயிகள் ரொம்ப விஷயமாக பார்ப்பாங்க. அதனால் இந்த நதியை நம்ம வரவேற்கிறதுக்காக அதற்கு மலர் தூவி அந்த மாதிரி நேரங்களில் அந்த ஆற்றங்கரைகளில் போய், அந்த காலத்தில் அது மாதிரிலாம் ஒரு முறை இருந்தது, போய் உணவுகள்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு வருவாங்க. இப்போ அதெல்லாம் இல்லை. இருந்தாலும் அந்த பண்டிகைகள், அந்த விசேஷங்களெல்லாம் நாம் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். இது இன்றைக்கி ஆடிப்பெருக்கு. அப்படின்னா என்ன, நம்ம என்ன இன்றைக்கி செஞ்சாலும் அது நல்லா பெருகி வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி நம்ம ஜாதகம் பார்க்குறோம். ஜாதகம் இல்லாதவர்களுக்கு பிரசன்னம் மூலம் பலன் சொல்கிறோம். தேவைப்படுபவர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இது சிறப்பான நாள். சந்திர பகவான் 3ஆம் இடத்திலிருந்து இன்று காலை 7:30 மணி அளவில் 4ஆம் இடம் அங்கே சொச்சேத்திரமாக பலம் பெறுகிறார். சந்திர பகவானுக்கு 4ஆம் இடம் அப்படிங்கிறது பலம். அது உங்களுக்கு ஒரு பலம், திக்பலம். அதனால் இன்றைக்கி தாய் வழி உறவுகளால் நன்மை ஏற்படும். நிறைய சிறப்பான சம்பவங்கள், சிறப்பான பலன்கள் இன்றைக்கி உரிய நாள். இன்றைக்கி தொடர்ந்து உங்கள் ராசி அதிபதியும் குருவும் இணைந்து 2ஆம் இடத்தில் இருப்பதால் தன லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். வருமானம் நிறையா வரும். உங்களுடைய சொல்வாக்கு, செல்வாக்கு பெருகக்கூடிய நேரம் இது. உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் வெளிவட்டாரத்தில் அதிகமாகக்கூடிய நேரம். உங்களுடைய பேச்சு தான் இப்போ வெளியே சமுதாயத்தில் இருக்கும். உங்களுடைய பேர் தான் வெளியே பரவப்போகுது. டாக் ஆஃப் த டவுன் நீங்கள் தான். அந்த மாதிரி ஒரு விஐபியாக நீங்கள் மாறப்போகிற நேரம். இந்த நாள் நல்ல நாள்.
ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு இன்று காலை 7:30 மணி அளவில் சென்று விடுகிறார். அதனால் இன்றைக்கி நல்ல செய்திகள் வந்து சேரும். 3ஆம் இடம் என்பது முயற்சிக்கான இடம். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும். இது வரைக்கும் நம்ம சில விஷயங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம், நடக்கலை அப்படின்னா இன்றைக்கி நடக்கும். யாராவது முக்கியமான நபர்களை இன்றைக்கி நீங்கள் சந்திப்பீங்க. அந்த சந்திப்பு பாசிட்டிவாக இருக்கும். நல்ல செய்திகள் வந்து சேரும். உங்களுடைய சகோதர சகோதரிகளால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாள். இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஒரு பயணம் ஏற்படும். பயணத்தாலும் நன்மை ஏற்படும். நன்மையான நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் உங்கள் ராசியை கடந்து இன்றைக்கி காலையில் 7:30 மணி அளவில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் செல்லப் போகிறார். 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் அங்கே சொட்சத்திரமாக அமரப்போகிறார். அதனால் வருமானங்கள் அதிகமாக வரும். ஏன்னா உங்கள் ராசி அதிபதியும் சந்திர பகவானும் இணைந்து 2ஆம் இடத்தில் அமருவதால் வருமானங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள் சௌக்கியமாக இருப்பார்கள். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு தொழிலும் பிரமாதமாக நடக்கும். தொழிலில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் ஏற்படும். அது நல்ல மாற்றமாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடக்கூடிய வாய்ப்புகள் சில பேருக்கு ஏற்படும். தொழில் ரீதியான ஒரு பயணம் ஏற்படும். சில பேரை பார்ட்னராக சேர்த்துக்கலாமாங்கிற எண்ணமும் ஏற்படும். வெளி இடத்திலிருந்து முதலீடுகள் வரும். நல்ல நாள் இது. கடகராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி சந்திரன் இன்று காலை 7:30 மணி அளவில் உங்கள் ராசிக்குள் வந்து அங்கே சுட்சேத்திரமாகிறார், பலமாகிறார். அதனால் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி தான். ஏன்னா ராசி அதிபதியே ராசிக்குள் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சுகமான செய்தி தான். அதே மாதிரி சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு வந்தாச்சு. 2 கூடிய கிரகம் உங்கள் ராசிக்குள். இதுவும் ஒரு விதத்தில் நன்மை. உங்களுக்கு இப்போ நிறைய புத்தாடை அணிகலன்கள் வாங்கக்கூடிய எண்ணம் ஏற்படும், வந்து சேரும். பழைய நண்பர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் சில பேருக்கு ஏற்படும். பழைய நண்பர்களை பள்ளி கல்லூரியில் படித்த நண்பர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நீண்ட நாளாக வராத பணம் வசூலாகும். இப்போ எங்கேயோ நம்ம எப்போயோ கொடுத்ததையே நம்மளே மறந்துருப்போம். அவங்க இப்போது உங்களுடைய விஷயத்தை பார்த்து இந்த நேரத்தில் அவங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு கொண்டாந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி பணம் வராதுன்னு விட்டு போன பாக்கிகள்லாம் வசூலாகக்கூடிய நேரம் இது. இன்றைய நாள் நல்ல நாள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சற்று செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாள். இன்றைக்கி கொஞ்சம் வழக்கத்தை விட உங்களுக்கு செலவுகள் ஏற்படலாம். அது மருத்துவ செலவுகளாகவும் இருக்கலாம். மருத்துவ செலவுனா நோய்க்கான மருத்துவ செலவு இல்லை. சில பேர் ஒரு ஹெல்த் செக்கப் பண்ணுவாங்க, ஜென்ரல் பாடி செக்கப் அப்படின்னு. அதுக்கு ஒரு பணத்தை கட்டிட்டு அதையெல்லாம் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு சந்தோஷமாவீங்க, க்ளீனாக இருக்குது, ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு ஆரோக்கியத்துக்கான ஒரு செக்கப்பாக இருக்கலாம். சில பேர் நல்லாயிருக்கும் ஒரு ஐ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமேன்னு போவாங்க. அந்த மாதிரியான ஒரு செலவுகளாக இருக்கும். செலவுகள் உண்டு. ஆனால் உங்களுக்கு சொத்து சுகம் சேரக்கூடிய நேரம். இப்போது ஏதாவது ப்ராப்பர்ட்டி வருது அப்படின்னா பார்த்து வாங்கலாம். நீங்கள் அதற்கான முயற்சிகளும் பலிதமாகும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய ஒரு நாள், நல்ல நாள். கன்னி ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானாதிபதி சந்திரன் இன்று காலை 7:30 மணி அளவில் லாபஸ்தானத்துக்கே வந்து அங்கே சுட்சேத்திரமாகிறார். அதனால் இது ஒரு பெரிய பலம் இது. அதே மாதிரி 2 கூடிய கிரகம் சுக்கிரன் 12ஆம் இடம் வந்தாச்சு. 12ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வரும்போது நிறையா பேருக்கு திருமணம் நடக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்களில் வெற்றி கிடைக்கும். ஆடி மாதம் திருமணத்திற்காக வரன் பார்க்கலாம், பொருத்தம் பார்க்கலாம், ஜாதகம் பரிவர்த்தனை பண்ணலாம், ஜோஷியர்கிட்ட போய் பொருத்தம் இருக்கான்னு கேட்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஆடி மாதம் நிறையா பேர் இந்த 18ஆம் பேருக்கு அன்றைக்கே நிறையா இந்த நல்ல விஷயங்களெல்லாம் செய்வாங்க. அதனால் இன்றைக்கி எல்லா காரியங்களும் திருமணம் சார்ந்து செய்யலாம். திருமணம் மட்டும்தான் ஆடியில் பண்ண மாட்டாங்க, வீடு மாற்ற மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு இன்றைக்கி எல்லா விஷயங்களும் வெற்றிகரமாக நடக்கும். சுக்கிரன் 12ஆம் இடத்தில் இருப்பதால் வீட்டிற்கு தேவையான கட்டில் மெத்தைகள் சில பேர் வாங்குவாங்க. ஆடம்பரமான கட்டில் மெத்தைகள் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. நல்ல நாள். துலா ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு 9ஆம் அதிபதி புதன், 10ஆம் அதிபதி சந்திரன், 9, 10 கூடிய கிரகங்கள் நேற்று பரிவர்த்தனை. இன்றைக்கி காலையில் 7:30 மணி வரைக்கும் பரிவர்த்தனை தான். அதற்கு பிறகு 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் ஒன்று சேர்கிறார்கள். இந்த 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி எப்போ ஒன்று சேர்ந்தாலும் அது துலா ராசிக்காரர்களுக்கு நிச்சயம். அப்படின்னா யார்? புதனும் சந்திரனும். புதன் சந்திரன் எங்கு சேர்ந்தாலும் எப்போ சேர்ந்தாலும் அது துலா ராசிக்காரர்களுக்கு நன்மை. இப்போ அது 9, 10க்குள்ளேயே அந்த சம்பவம் நடந்தால் அது அதை விட பலம். இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு நிலை இருக்குது. அடுத்து இன்று நாளையெல்லாம் அந்த கிரக நிலை தான். இதற்கு தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு பேர். இது ஒரு பெரிய யோகம். அதனால் நீங்கள் எதிர்பாராத சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. இன்றைக்கி வாழ்க்கையில் ஒரு இலக்கு அடைய போகிறீங்க.
உங்களுடைய ஆசைகள், எண்ணங்கள், அபிலாஷைகள் எல்லாமே நிறைவேறப் போகுது. வெற்றிக்கான நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி 7:30 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதற்கு பிறகு நேரம் நல்லா இருக்குது. 9 குடைய கிரகம் 9ஆம் இடத்திலேயே பலம் பெறுகிறார். அதனால் ஆன்மீக சிந்தனை, தெய்வ சிந்தனை, கோயில் குளங்கள் இந்த மாதிரி போகிறதுக்கெலாம் நிறைய பேருக்கு வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய முன்னோர்களை வழிபடுவதற்கான நாள் நாளைய தினம். அதனால் நிறைய பேருக்கு இப்போது சூப்பராக இருக்குது நேரம். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு பிறவி ஜாதகமும் அருமையாக இருந்தால் இப்போ 100% வேலை செய்யும். ஏன்னா எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமான நிலையில் தான் இருக்குது. ஒரு வெற்றிக்கான நாள். 8:30 மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருந்தாலும் நேற்றே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், சந்திராஷ்டமம் கூட உங்களுக்கு வேலை செய்யாது, அந்தளவுக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்னு. இன்றைக்கி 7:30 மணிக்கு அப்புறம் நேரம் இன்னும் அதிகமாக நன்றாக இருக்கிறது. அதனால் வாய்ப்புகள் தேடி வரும். நழுவ விட வேண்டாம். யோகமான நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைக்கி காலையில் 7:30 மணி அளவில் சந்திர பகவான் 8ஆம் இடம் வந்து அங்கே ஆட்சியும் பலமும் பெறுகிறார். அதனால் கொஞ்சம் எதிர்மறையான எண்ணம் கொண்டவர்களை சந்திக்க நேரிடலாம். இல்லைனா நமக்கு பிடிக்காத நபர்களை இன்றைக்கி பார்த்து பேசி அவர்களோட சில நேரங்களில் நம்மளால் சில பேரை அவாய்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி நேரங்களில் போய் சில நேரத்தில் மாட்டிப்போம். அப்போது எப்படியாவது இன்றைக்கி பேசாமல் இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா பேசினோம்னா வார்த்தைகள் தவறாக மாறுவதற்கு வாய்ப்புண்டு. ஞாபக மறதி ஏற்படலாம். நம்மளுடைய எண்ணத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படும். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் ஏதாவது ஒரு முடிவு எடுத்தோம்னா தவறாக போவதற்கு வாய்ப்பு உண்டு. கவனமாக இருப்பது நலம். சந்திராஷ்டம தினம். மகர ராசிக்காரர்களுக்கு 7 குடைய கிரகம் 7ஆம் இடத்திலே இன்றைக்கி 7:30 மணிக்கு வரார் காலையில். அது ஒரு பலம். சுக்கிர பகவான் இதுகாலம் வரைக்கும் 7ஆம் இடத்தில் இருந்தார். அவர் இப்போ 8ஆம் இடம் வந்துட்டார். 8ஆம் இடம் சுக்கிரனுக்கு மறைவு இல்லை. சுக்கிரன் 8ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்வையிடுவார். அதனால் அது ஒரு யோகம். குடும்பம் அமையும். நிறைய தன லாபங்கள் ஏற்படும். பணத்தை பெரிய அளவில் பார்க்கக்கூடிய நேரம் இப்போது. சுக்கிரன் 2ஆம் இடத்தை, அதுவும் சனி பகவானை பார்க்குறார். சுக்கிரன் சனி பார்வைங்கிறது ஒரு நல்ல பார்வை, இணைவு, நல்ல இணைவு. அதுவும் நீங்கள் உங்கள் ராசி அதிபதியை சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். அதனால் குடும்பம் அமையப் போகுது. நிறையா வருமானம் வரப்போகுது. பெரிய பெரிய ஆர்டர்ஸ்லாம் உங்களுக்கு வரப்போகுது. தொழிலில் ஒரு அடுத்த லெவலுக்கு நீங்கள் ட்ராவல் ஆக போகிற நேரம் இது. உங்களுடைய தேக பலம், மனோபலம் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியமான நாள் இது. கும்பராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் உடம்பில் சின்ன மாற்றங்கள் ஏற்படும். உடல் நிலையில் சில மாற்றம் ஏற்படும். கொஞ்சம் இன்றைக்கி கவனமாக இருக்கணும். பொதுவாகவே இந்த ஆடி மாதமே வந்து சீதோஷ்ண நிலையில் மாற்றம் இருக்கும். திடீர்னு மழை பெய்யும், திடீர்னு வெயில் அடிக்கும். அதில் இன்றைக்கி கொஞ்சம் உங்களுக்கு உடல் ரீதியான உபாதைகள் ஏற்படலாம். சிலருக்கு கடன் வாங்கும் எண்ணம் ஏற்படும். அதை வாங்கக்கூடாது. அதனால் கடன் பிரச்சனைகளும் சில பேருக்கு ஏற்படலாம். அதனால் உங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம், வழிபாட்டு தெய்வத்தை வணங்குவது சிறப்பு. 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கார். அதனால் நிறைய பேருக்கு இப்போ திருமண விஷயங்களில் ஒரு வாய்ப்பு ஏற்படும். கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தவங்க கூட இப்போது சரின்னு சொல்வதற்கு வாய்ப்பு உண்டு. நல்ல வரன் வரும். இந்த நாள் நல்ல நாள். மீன ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன். 4ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கிறதே ஒரு யோகம். 7:30 மணி அளவில் 5ஆம் இடம் வருகிறார். 5 குடைய கிரகம் 5ஆம் இடத்தில் சொட்சேத்திரம். பிரமாதமாக இருக்குது இன்றைக்கி நேரம். இன்றைக்கி நாளும் நேரமும் பிரமாதம். அதே மாதிரி 3 குடைய கிரகம் அவர் இப்போது 6ஆம் இடம் சென்று விட்டார். 3 குடைய கிரகம், நன்மை செய்யாத கிரகம் சுக்கிரன் 6ஆம் இடம் சென்று விட்டார். ஒரு மறைவு ஸ்தானத்திற்கு உரிய கிரகம் மற்றொரு மறைவு ஸ்தானத்திற்கு சென்றால் அது சிறப்பு. அது இப்போது மீனராசிக்காரர்களுக்கு நடக்குது. அதனால் வெற்றிக்கான ஒரு நாள் இது. நிறையா மறைமுகமான நற்பலன்கள்லாம் நடக்கும். சில பேர் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அவங்க பேரையே சொல்ல மாட்டாங்க. யார் உதவி பண்ணானே தெரியாது. அந்த மாதிரி சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம். உங்களுடைய பிள்ளைகளின் வளர்ச்சி முன்னேற்றத்தால் உங்களுக்கு மனம் பூரிப்படையும். இந்த நாள் யோகமான நாள்.